ஈரலே இல்லாமல் எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் ஒரு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கோர்ஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி பழத்தோடைய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தனியாத்தூள், கூடவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு பவுலில் 6 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு அகலமான பாத்திரத்தில் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். சைட்ஸ் ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். விருப்பப்படுற ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சு திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டைகளையும் கருவேப்பிலை கொத்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்டாக ஈரல் டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரீல்ஸை மறக்காமல் சேவ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.